நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் வட சென்னையின் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளது. இது குறித்த கள விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தற்போது வரை தண்ணீர் வடியவில்லையா? தண்ணீரை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? மக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சு வராங்க? அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் என்ன தாயுமானவன்? சென்னையில நேற்று நள்ளிரவு முதல் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வந்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் என்பது தேங்கி இருந்ததை பார்க்க முடிகிறது. சென்னையில நேற்று இரவு மேக வெடிப்பு போன்று மழை பெய்த காரணத்தால் குறிப்பிட்ட சில மணி நேரத்துல பல பகுதிகளில் வெள்ள நீர் என்பது பரவலாக தேங்கி இருந்தது. ஒட்டுமொத்தமாக மணலியில அதிகபட்சமாக 26 சென்டிமீட்டர் மழையும், கொரட்டூர்ல 18 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருந்தது. குறிப்பா இரவு 10 முதல் 11 மணி வரைக்கும் தீவிரமான மேக வெடிப்பு போன்ற மழை என்பது பெய்திருந்தது. மணலியில் மட்டும் அந்த ஒரு மணி நேரத்தில் 16 சென்டிமீட்டரும், கொரட்டூர்ல 13 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தது. கொரட்டூர், கத்திவாக்கம், திருவெற்றியூர், அயப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பாரிமுனை, அம்பத்தூர், நெற்குன்றம், கொளத்தூர், காசிமேடு, வலசரவாக்கம், தண்டையார்பேட்டை, புழல், அமைந்தகரை, துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடுமையா மழை பெய்ததை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில்தான் வடசென்னை பகுதியில பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி இருந்தது. புளியந்தோப்பு, பெரம்பூர் ஏஏ சாலை, பிவி ரோடு, மேட்டுப்பாளையம், அருந்ததி நகர், ரயில்வே சுரங்கப்பாதை, வியாசர்பாடி, ஸ்ரீபன்சன் சாலை, கணேசபுரம் பிரதான பாதை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் என்பது தேங்கி இருந்தது. இதனால அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருந்தாங்க. வெள்ள நீரோடு சேர்ந்து கழிவுநீரும் சேர்ந்திருந்ததன் காரணமாக சுற்றுப்புற சூழல் என்பது கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தது. வியாசர்பாடி, சர்மா நகர், கொடுங்கையூர்ல சில பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் வெள்ள குளம் போல் தேங்கி இருந்த நிலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில வாகனங்களை இன்று காலை முதல் இயக்கி வந்தாங்க. இந்த நிலையில தான் மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் தேங்கி இருக்கக்கூடிய நீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை முழுவீச்சில ஈடுபட்டு தற்போது வெள்ள நீரை வடிய வைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வெள்ள நீர் முடிவதும் வடியக்கூடிய தருவாயில இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.